students, welcome to online class with Thema 8th math first chapter numbers. Example 1.32 is 400 a perfect cube அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 37ல் இப்போ 1க்கு என்ன 1க்கு 1 கியூப், 2க்குனா 2 × 2 × 2 8, அதே மாதிரி 3 வந்து 3 டைம்ஸ் போட்டால் 27, 4 வந்து 64, 5 அது வரையும் 16 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. 9 3 டைம்ஸ் போட்டால் 729, 10 3 டைம்ஸ் போட்டால் என்ன வரும், 3 0 வரும், 1000, 11 13. இது முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பைகாட்டாக வச்சுக்கோங்க எக்ஸாம். ஸோ நெக்ஸ்ட்டு பேஜ் 38ல் எக்ஸாம்பிள் 1.32 பர்ஃபெக்ட் கியூபான்னு கேட்டிருக்காங்க. அப்போ 400 பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வரும்னா, இப்போ ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணுங்கள். 400 பண்ணிங்கன்னா 2 2s are 4 0 0, again 2 1 0 0, again 250, again 2 25, again 5 5 5 1. ஓகே, இப்போ என்ன வருதுன்னா 400 = 2 வந்து 4 2 வருது, 4 2 2 5 வருது. அப்போ என்ன வரும், நம்மளுக்கு ஒரு க்யூப் வருது. ஓகே, இப்போ ஒரு இன்ட்டு 5, ஓகே, இன்ட்டு ஒரு 2 வருது, இன்ட்டு 5 ஸ்கொயர் வந்துருச்சு. ஓகே, நம்மளுக்கு இது பர்ஃபெக்ட் க்யூபாக மாற்றணுன்னா என்ன வேணும்னா, இன்னும் ஒரு 2 2 வேணும், இன்ட்டு ஒரு 5 வேணும். க்யூப் வரணும்ல, அதனால் இங்கே 2 2 வரணும், இங்கே 2 5 வரணும். அதுதான் என்ன கொடுத்துருக்குன்னா, there is only one triplet, ஒரு க்யூபு தான் இருக்குது. To make further triplets we need 2 more 2s and 1 more 5. Okay, therefore 400 is not a perfect cube. பாருங்கள், 2 more 2s to make further triplets என்ன வரும், there is only one triplet. ஏன்னா there is only one triplet, ஒன்று தான் இருக்குது. ஓகே, ஒரே ஒரு triplet தான் இருக்குது. to make further triplets we need என்ன, we need 2 more 2s. ஓகே, 2 × 2 2 2 வேணும், equal to 2 square into 5. இதுதான் நம்மளுக்கு நீடட். ஓகே, நீடட் இதுதான். ஓகே, we need 2 more 2s and 2 வேணால் வேர்ட்ஸில் எழுதிக்கோங்க. 2 more 2s and 1 more 5. ஓகே, 2 more 2s and 2 வேர்ட்ஸில் எழுதிக்கோங்க. 2 more 2s and 1 more 5. therefore 400 is not a perfect cube. இப்போ புரியுதா, ஒரு 2 more 2s வேணும், 1 more 5 வேணும். ஸோ 400 is not a perfect cube. next example 1.33. Find the smallest number by which 675 must be multiplied to obtain a perfect cube. இப்போ 675ஓட என்ன மல்டிப்ளை பண்ணால் ஒரு பர்ஃபெக்ட் க்யூபாக வரும் அப்படின்றாங்க. அப்போ இது பர்ஃபெக்ட் க்யூப் கிடையாது. ஏன்னா பிகாஸ் கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க, என்ன நம்பரோட மல்டிப்ளை பண்ணால் திஸ் நம்பர் வில் பிகம் அ பர்ஃபெக்ட் க்யூப். ஸோ 675 ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணுங்கள். 5 பண்ணும்போது என்ன வரும்னா, ஃபஸ்ட் 5 டேபிள்ஸில் பண்ணுங்கள். 1 5s are 5, ரிமைண்டர் இஸ் 5, 1 3 5s are 15, அகெயின் 2 5 5s are 25. அகெயின் 5 டேபிள்ஸில் பண்ணுங்கள், என்ன வரும், 2 5s are 10, okay, 10 balance 3, 7 5s are 35, again 3 9 3s are 27, 3 3 3 1. இப்போ என்ன வருதுன்னா 3 × 3 × 3 × 5 × 5. அப்போ ஒரு 3 3 இருக்குது, ஒரு 2 5 தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணுறோன்னா, மல்டிப்ளையிங் போத் சைட்ஸ் பை 5 பண்ணும்போது, போத் சைட்ஸ் பை 5 பண்ணும்போது என்ன வரும்னா, 675 × 5, இங்கே 3 × 3 × 3 × 5 × 5 × 5. அப்போது இங்கே என்ன வரும்னா 3 cube × 5 cube வந்துடும். ஓகே, இது 675 × 5 பண்ணும்போது 5 5s are 25, பேலன்ஸ் 2, 7 5s are 35, 36 37, பேலன்ஸ் 3, 6 5s are 30, 31 32 33, 3375. அப்போ 3375 இஸ் அ பர்ஃபெக்ட் க்யூப். இப்போ வந்து இது பர்ஃபெக்ட் க்யூப். நான் அப்போது நவ் எழுதிக்கோங்க. நவ் 3375
It's a perfect cube. அப்போ find the smallest numberனா 5 is the smallest number. அப்போ the smallest required number to multiply 675 is the smallest required number. கொஸ்டினில் அதானே கேட்டிருக்காங்க find the smallest numberனா the smallest required number to multiply 675 such that the new number perfect cube is 5. ஓகே அப்போது 5 நீங்கள் இவ்வளோ எழுதணும்னு இல்லை the smallest required number to get to multiply 675 is a perfect cube is 5ன்னு போட்டால் போதும். ஓகே ஸோ புக்கில் அதான் கொடுத்துருக்காங்க smallest required number to multiply 675 such that the new number perfect cube is 5. Okay, next example 1.34, find the cube root of 27,000. So 27,000 prime factorization பண்ணுங்க. Root of 27,000 prime factorization மெத்தடில் பண்ணுங்க. ஸோ 27,000 பண்ணும்போது என்ன வரும் 2 1 2s are 2, இங்கே என்ன வரும் 3 2s are 6. ஓகே 3 2s are 6. அகெயின் ரிமைண்டர் என்ன வரும் 1. So 3 2s are 6, remainder 1, 5 2s are 10, 0 0. Again 2, 6 2s are 12, remainder 1, 7 2s are 14, remainder 1, okay, 5 2s are 10, 0. Again 2, 3 2s are 6, again 7 இருக்குது, 3 2s are 6, remainder 1 வரும், 7 2s are 14, again என்ன remainder 1, 5 2s are 15. ஓகே நெக்ஸ்ட் 5 டேபிள்ஸில் போடுங்க. 6 5s are 30, ரிமைண்டர் 3 வரும், அப்போ 37 இருக்கும். 7 5s are 35, again remainder 2, 5 5s are 25, again 5 1 5s are 5, remainder 1, 3 5s are 15, 2 5 5s are 25, again 5 என்ன வரும் 5 போடும்போது 5 3 2 5s are 10, 2 5s are 10, remainder 3, 7 5s are 35, again 3 9 3 3. okay so 3 equal to cube root of 27,000 equal to என்ன வருதுன்னா 3 2 3 3 3 5 வந்துருச்சு. ஓகே equal to 2 cube into 3 cube into 5 cube. அப்போது ஒன்று எடுத்துக்கணும். 2 into 3 into 5 equal to 30. So cube root of 27,000 is 30. ஓகே ஸோ இது எல்லாமே 3 times வரணும். அதுதான் வந்து cube root of 27,000. Next example 1.35. Evaluate cube root of 9265 divided by 8,000 and 1728 divided by 729. ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா 9261 நம்ம பார்த்தோன்னே கண்டுபிடிக்க முடியாது. ஸோ 1ல் எண்ட் ஆகிருக்கிறதால 9261 வந்து என்ன பண்ணுறீங்கன்னா 3 டேபிள்ஸில் போடுங்க. ஸோ 3 டேபிள்ஸில் போடும்போது என்ன வரும்னா 3 3s are 9 and then 26 வருது. என்ன வரும் 7 3s are 21, 8 3s are 24. ஸோ இது ஃபுல்லாகவே இதானதால் 3 போடணும். ஏன்னா 3 3 9 அப்படியே ஆனதால் நெக்ஸ்ட்டு 2 டிஜிட் எடுக்கும்போது என்ன பண்ணோன்னா 0 போட்டுட்டு 8 3s are 24, ரிமைண்டர் 2, 7 3s are 21. இப்போ 3087 into 3 போட்டு பாருங்கள். 3 8s are 21, பேலன்ஸ் 2, 8 3s are 24, 25 26, 2 3 0s are 0, 2 3 3s are 9, 9261 வந்துருச்சு. நீங்கள் அப்படி 387 போட்டிங்கன்னா இன்ட்டு 3 மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். 9261 வருதான்னு செக் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அப்புறம் இப்போ 3087 ஏன்னா இது ஃபுல்லாகவே இப்படியே பேலன்ஸ் இல்லாமல் இப்படியே ஆனதால் இப்போ 2 2ஆக தானே பண்ணுவோம். 2 2ஆக பண்ணும்போது 1ல் மட்டும் இது மல்டிப்ளை ஆகிறதால நம்ம வந்து இப்போ 2ஆக பண்ணால் என்ன வரும் 2 2ஆக தானே எடுப்போம் எப்போவுமே. 33s are 90,
ஓகே, பேலன்ஸ் 2 வரும். அப்புறம் 8 3s are 24, பேலன்ஸ் 2, 7 3s are 21. ஓகேவா? அதனால் இங்கே 0 போடணும். நெக்ஸ்ட்டு 3 டேபிள்ஸில் போடுங்க. 3 போட்டால் என்ன வரும்? 3 3s 10 3s are 30. ஓகே, அண்ட் தென் 3 3s are 9ல 1 2 3s are 6, 2 3s are 6, ரிமைண்டர் என்ன வருது? 2 9 3s are 27. ஓகே, அகெயின் வந்து 7 டேபிள்ஸில் போடுங்க. 7 டேபிள்ஸில் போடும்போது என்ன வரும்? 1 7s are 7, ரிமைண்டர் என்ன? 3, 8 3s are 24, 9 3s are 27, 10 3 11 3s are 1 7s are 7, ரிமைண்டர் 3, 4 7s are 28, 5 7s are 35 ஆகிடும். இது 32 தான் இருக்குது. ஸோ 4 7s are 28, ரிமைண்டர் என்ன? ரிமைண்டர் 4, 4 வந்ததுன்னா 7 7s are 49. அகெயின் 7 டேபிள்ஸில் போடுங்க. 7 டேபிள்ஸில் போட்டிங்கன்னா 1 7s are 2 7s are 14, 1 7s are 7, அகெயின் 7 3 3 1. அப்போ என்ன வருதுன்னா 9261 கியூப் ரூட் ஆஃப் 9261க்கு 7 into 7 into 7 into 3 into 3 into 3. ஓகே, டிவைடட் பை கியூப் ரூட் ஆஃப் என்ன போடுங்க? கியூப் ரூட் ஆஃப் என்ன? 8000. 8000க்கு என்னென்ன? 4 2s are 8. அப்போ 3 times 2 போட்டுட்டு 3 times 10 போடுங்க இன்ட்டு 10 ஈக்குவல் டு, இது என்ன பண்ணுறீங்கன்னா 2 2 எடுத்துக்கோங்க. 20 கியூப் ரூட்டுன்றதால இது 2 2 எடுத்துக்கோங்க. எடுக்கும்போது என்ன வரும்? 21 இன்ட்டு இந்த 2 7 into 3க்கு 21 into 7 into, ஏன்னா கியூப் ரூட்டு தானே, ஸ்கொயர் ரூட்னா 2 எடுப்போம், இது 3 எடுத்துக்கிறோம். 21 into 21 whole power 1/3 டிவைடட் பை இது 2 2 எடுத்துக்கோங்க. அப்போ 20 into 20 into 20 whole power 1/3. ஓகே, ஸோ இப்போ இது என்னென்னா 1/3 1/3 3 இருக்குது. அப்போ என்ன பண்ணுவோம்? 21 whole cube whole power 1/3. ஓகேவா? 21 3 இருக்குல்ல, ஹோல் கியூப் டிவைட். அதே மாதிரி 20 டிவைடட் பை 20 ஹோல் கியூப் ஹோல் பவர் 1/3. அப்போ 3 3 வில் கெட் கேன்சல். அப்போ என்ன? ஈக்குவல் டு 21/20. நம்ம டேரெக்டாகவே போட்டுடலாம். இது புக்கில் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. எப்படி போட்டுடலாம்? 9261க்கு 3 7 into 3, இது 3 7க்கு ஒரு 7, 3 3க்கு ஒரு 3. ஸோ 3 7s are 21, இதில் 3 2க்கு ஒரு 2, 3 10க்கு ஒரு 10, 2 10s are 20. ஸோ 21/20 டைரெக்டாகவே போட்டுடலாம். புக்கில் இப்படி எவால்வேட் கொடுத்ததால இப்படி போடுறோம். புரியுதா? 3 7க்கு ஒரு 7, 3 3க்கு ஒரு 3, முடிஞ்சு போச்சு. ஒரு 3 2க்கு ஒரு 2, 3 10க்கு ஒரு 10, 2 10s are 20 அப்படி போட்டுடலாம். இது சும்மா எவால்வேட் கொடுத்ததால புக்கில் இந்த மாதிரி ஹோல் பவர் 1/3ன்னு இதை போட்டுடுறாங்க. இதை இந்த 3 ஹோல் பவர் 1/3ன்னு போட்டுட்டு, இது 3 இருக்கிறதால 3 ஹோல் பவர் 1/3 3 கேன்சல் பண்ணுறாங்க. அதே மாதிரி தான் கியூப் ரூட் ஆஃப் 1728, இதே மாதிரி தான் 1728 ப்ரைம் ஃபேக்டரைஸ் பண்ணும்போது என்ன வரும்? 2 8 2s are 16, ரிமைண்டர் 1 6 2s are 12, 4 2s are 8, அகெயின் 2 4 2s are 8. ஓகே, 4 2s are 8 and 3 2s are 6, 2 2s are 4, again 2 2s are 4 and 8 3s இது வந்து ஒரு இதானதால் 8 4 8 1 2s are 2, 2 2s are 4, 1 2s are 2, again ரிமைண்டர் 1 6 2s are 12. இப்போ 2 டேபிள்ஸில் ஆகிடுச்சு. அகெயின் 2லேயே போடுங்க. என்ன வரும்? 1 2s are 2, 8 2s are 16. ஸோ இது 2 இது அப்படியே இதால் 108 into இது இப்படியே பண்ணுறதால இப்போ ஃபஸ்ட்டு 1 அப்படியே இதானதால் 100 போட்டுட்டு 8 2s are 16. இப்போ 108 into 2 போடுங்க. 18 வராது. 18 into 2 போட்டால் 36 தான் வரும். 108 into 2னா 2 8s are 16, 2 0s are 0, 2 1 2s are 2. ஓகே, 2 0s are 0, ரிமைண்டர் 1 1, ஸோ 1 2s are 2, 8 2s are 16, ரிமைண்டர் 1, 2 0s are 0, இந்த 1 போட்டுக்கிறோம், 1 2s are 2, again 2 5 2s are 10, 4 2s are 8, again 2
and 2 2s are 4, 7 to 7. Okay, 7. எப்போது 6 times வந்துருச்சு 2. அகெயின் என்ன 3 9 3 3 3. அப்போ என்ன வரும் ஈக்குவல் டு, இது டேரெக்டாகவே போட்டுடலாம், நீங்கள் அந்த மெத்தடில் போடணுன்னு இல்லை. 2 into 2 into 2 into 2. எத்தனை 2? 6 2s and 3 3s. Okay, cube root of equal to divided by cube root of 729. நம்மளுக்கு தெரியும் 9 into 9 into 9. இங்கே வேணால் போடுங்க 729 9 டேபிள்ஸில் போடுங்க. 9 8s are 72, 1 9s are 9, again 9 9s are 81. 9 into 9 into 9. ஓகே, ஸோ இப்போ என்னென்னா 3 2க்கு ஒரு 2 போடுங்க, 3 2க்கு ஒரு 2 போடுங்க, 3 3க்கு ஒரு 3 டிவைடட் பை 3 9க்கு ஒரு 9 ஈக்குவல் டு 4 3s are 12, 12 by 9 ஈக்குவல் டு கேன்சல் பண்ணிங்கன்னா 4 3s are 12, 3 3s are 9. அதே மிக்சடாக போட்டிங்கன்னா 1 1 by 3. ஓகே, 4 by 3யை கேன்சல் பண்ணால் 3 3s are 9. ஓகே, 1 3s are 3, sorry 1 3s are 3, remainder 1. ஸோ கோஷியன்ட் ரிமைண்டர் டிவைடட் பை டிவைசர். அது நீங்கள் புக்கில் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, இது வந்து இதுக்கு ஒரு 2, இதுக்கு ஒரு 2 3. ஓகே, 4 3s are 12. புக்கில் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, இன்னொரு மாடல் கியூப் ரூட் ஆஃப் இந்த 2வும் ஒரு 2 ஒரு 2 ஒரு 3 எடுத்துக்கினாங்க. அப்போது 12. இங்கே ஒரு 2 இங்கே ஒரு 2 இங்கே ஒரு 3 12. இங்கே ஒரு 2 இங்கே ஒரு 2 இங்கே ஒரு 3 12 டிவைடட் பை கியூப் ரூட் ஆஃப் என்ன இது 9 into 9 into 9. அப்புறம் என்ன பண்ணுறாங்க, 12 கியூப் இந்த 3யை வந்து ஹோல் பவர் 1/3ன்னு எடுத்துக்கிறாங்க. டிவைடட் பை இது என்ன 9 கியூப், இந்த 3யை ஹோல் பவர் 1/3. 3 3 will get cancel equal to 12 by 9 equal to 4 by 3 equal to 1 1/3. ஸோ இப்படியும் போடலாம். இல்லை ஃபேக்டரைஸ் பண்ணிவிட்டு ஒரு 2க்கு ஒரு 2 ஒரு 2க்கு ஒரு 2 ஒரு 2க்கு ஒரு 3 3 3க்கு ஒரு 3 3 2க்கு ஒரு 2 3 2க்கு ஒரு 2 3 3க்கு ஒரு 3 போட்டு 3 9க்கு ஒரு 9. அவ்வளோதான், கேன்சல் பண்ணி டைரெக்டாக ஆன்சர் போடலாம். ஆர்எல்ஸ் இப்படி போடலாம், இங்கே ஒரு 2 இங்கே ஒரு 2 இங்கே ஒரு 3 எடுத்து 12 2 2 3 12 2 2 3 12 போட்டு 3. ஸோ இது 12 கியூப், இது 3 வந்து ஹோல் பவர் 1/3ன்னு ஆகிடும். ஓகே, இந்த மாதிரியும் போடணும். நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 1.36. ஸோ அது நெக்ஸ்ட் வீடியோவில் போடலாம். தேங்க்யூ ஃபார் மோர் வீடியோஸ். கைண்ட்லி சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.